திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 4வது பாடல் பொன்னி திலநகையா என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. இந்த பாடல்லையும் அவங்க 2 தோழிகளும் பேசி கொண்டிருக்கிற மாதிரிதான் அமைந்திருக்கிறது. வெளியே நிக்கிற தோழிகளும் எழுப்ப வந்திருக்க தோழியும் பேசுறாங்க, அதற்கு உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய தோழியும் எழுந்து வந்து பதில் சொல்வது மாதிரி அமைந்திருக்கிறது. இந்த பாடல் விளக்கங்களை நம்ம சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியால் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் புண்ணுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோ ரெம்பாவாய். இப்போ எழுப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய தோழியினுடைய வீட்டு வாசல் முன்னால நிக்கிறாங்க. இப்போ எழுப்பு வந்திருக்கக்கூடிய தோழிகள்லாம் சொல்றாங்க, ஒன்னி திலநகையாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி வீசக்கூடிய முத்து போன்ற அழகான பற்களை உடையவளே, அழகான புன்சிரிப்பு சிரிக்கக்கூடியவளே, ஒன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இன்னும் பொழுது விடியலையா, இன்னும் நீ உறங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தோழி பதில் சொல்றான், வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு சொல்றான். அழகாக கிளி மாதிரி பேசக்கூடிய பெண்களே, வண்ணக்கிளி மாதிரி பேசக்கூடிய பெண்களே, எல்லாரும் வந்துட்டாங்களாம், நம்ம தோழிகள் அத்துணை பேரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதற்கு வெளியே நிக்கிற தோழி பதில் சொல்றாங்க, எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே அப்படின்னு சொல்றா. அதாவது நாங்க எண்ணி சொல்றோம், ஆனா நாங்க எண்ணி சொல்ற நேரத்துல நீ ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா யார் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க எண்ணி பார்த்து சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அந்த நேரத்துல நீ ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு பாக்குற, அதனாலதானே எங்களை எண்ணி பார்க்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா நம்மளை எழுப்பும் போது சொல்லுவோம் இல்லையா, அம்மா ஒரு 2 நிமிஷம், அம்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் சொல்றாங்க, எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காரே, நாங்க எண்ணி சொல்ற வரைக்கும் அந்த நேரத்துல நீ தூங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை அப்படின்னு சொல்றாங்க. விண்ணுக்கு ஒரு மருந்தை, விண்ணோர்களுக்கெல்லாம் அரும் மருந்தாக இருக்கக்கூடியவன், அத்துணை பேருக்குமே மருந்தாக இருக்கக்கூடியவன், அந்த மருந்தீஸ்வரனாக வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவன். வேத விழுப்பொருளை, வேதங்களுக்கெல்லாம் பொருளாக வேதத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன். கண்ணுக்கு இனியானை அப்படின்னு சொன்னாங்க, கண்களுக்கு அழகாக காட்சி தரக்கூடியவன். அப்படி சுவாமி திருவீதி விழா வர்ற பொழுது பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அலங்காரத்துல அவ்வளவு அழகா இருப்ப. நம்ம அப்பர் பெருமான் கூட சொன்னார் இல்லையா, குளித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவனே இந்த மாநிலத்தே அப்படின்னு பண்ண. அவ்வளோ அழகா இருப்பார் சுவாமி, பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம மணிவாசக பெருமான் கூட சொன்னார் இல்லையா, நித்தம் மணாளர் நிரம்ப அழகியர் அப்படின்னு சொன்னார். நித்தம் மணாளர் நிரம்ப அழகியர், அழகன் பொருந்திருக்கக்கூடியவர், அவ்வளவு அழகா இருப்பார் சிவபெருமான். பொன்னார் மேனியனே அப்படின்லாம் நிறைய பாடியிருக்கிறாங்க சிவபெருமானே. அவ்வளவு அழகாக சிவபெருமான் இருக்கிறார், அவரை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி கண்களுக்கு அருமையாக காட்சி தரக்கூடியவன், கண்ணுக்கு இனியானை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அண்ணாமலையார்லாம் வரும்போது பார்த்தா அதுக்கு 2 கண் பத்தாது, அவ்வளவு அழகா இருப்பார். அதுவும் நிறைய பெரிய பெரிய மாலைகள்லாம் போட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம். அவரை நாங்க பாடி அப்படியே உள்ளம் உருகி கசிந்து அப்படி அவ்வளவு மெய் மறந்து இருக்கிறோம். நம்ம ஞானசம்பந்த பெருமான் கூட சொன்னார் இல்லையா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னாரு இல்லையா, அது மாதிரி அவரை பார்த்து அவரை தரிசித்து அவருடைய பெருமையெல்லாம் பாடி அப்படி கசிந்து உள்ள முருகி இருக்கிறோம் நாங்க. உள்ளெக்கு நின்றுக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அவருடைய பெருமையெல்லாம் பாடி அப்படி உள்ள முருகி கசிந்து அப்படி வெள்ளத்துல இருக்கோம், அதனால எங்களால இப்ப எண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது, நீயே வா, நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ, நீ எண்ணிக்கையில ஏதாவது குறை இருந்தா
யாராவது வர வேண்டி இருந்தா நீ மறுபடியும் உள்ள போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. நீயே வந்து எண்ணி பாரு, அந்த எண்ணிக்கையில யாராவது விடுபட்டு இருந்தா நீ மறுபடியும் உள்ள போய் தூங்கு அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.